ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. எப்படி குரூப் 2 எக்ஸாமில் 160+ கொஷின் நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. அது எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னா, மேக்ஸிமம் தமிழ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓவராலாக படித்து முடிச்சதெல்லாம் நிறுத்திட்டு மறுபடியும் ஓவராலாக ரிவிஷன் பார்த்து முடிச்சுட்டு மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷின் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பிடிஎஃப் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 2013 அப்கமிங்கில் முடிஞ்ச எக்ஸாம் வரைக்கும் தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் நம்ம ஒரு சிங்கிள் கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா கூட சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தமிழில் 90+ கொஷின் நீங்கள் எடுக்க ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஓகே. அடுத்த மேக்ஸுக்கு வந்துடுங்க. மேக்ஸில் நீங்கள் எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் சில டாபிக் இருக்குது. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, இது மாதிரி காமன் டாபிக் ஒரு 6 டாப்பிக்காக இருக்குது. 6 டாபிக் உங்களுக்கு என்னென்ன டாபிக்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா அந்த டாபிக் கூட நான் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிக்கிறேன், போய் பார்த்தீங்க. டாபிக் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 20+ கொஷின் நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு 115 கொஷின் ப்ளஸ் வந்துருச்சு. அடுத்து ஜிகே டாபிக். ஜிகேயில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 75 கொஷின் ப்ளஸ்க்கு நீங்கள் ஒரு 40+ ஃபஸ்ட்டு எடுக்க ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி கொஷின் இருக்குமா அதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்து முடிச்சு. அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வு நாமளே பிடிஎஃப் இது போட்டுக்கிற ஷார்ட்ஸாக போட்டுக்கிற அந்த ஷார்ட்ஸை பார்த்து முடிச்சோங்க. அது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜனவரி டு அப்கமிங் ஜூலை வரைக்கும் போட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த பிடிஎஃப்பை பார்க்கலினாலும் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 70 கொஷின் என்னமோ தான் இருக்குது. முக்கியமான மேக்ஸிமம் கொஷின் 70+ கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு மினிட்ஸில் சொல்கிறேன். மித்திங்க படித்தவங்களாம் ஓவராலாக அதை பார்த்துக்கிங்க. இது ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு போய்க்கிங்க. பண்ணி முடிச்சிட்டிங்களா? அடுத்தது இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருச்சு? 115 கொஷின், 40 கொஷின் போட்டால் 20, 30, 40, 55, 155+ கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க. மிச்சம் நீங்கள் லக்கில் போட்டிங்கன்னா கூட ஒரு 10 கொஷின் ஆட்ட கரெக்டாக வந்துடும். 160+ கொஷின் கரெக்டாக வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் குரூப் 2ஏக்கு வந்து குரூப் 2ஏ கட் ஆஃப் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஈஸியாக உள்ளே போயிடலாம். அப்புறம் என்ன கவலை? நீங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேஸும் நீங்கள் நல்லா படித்து முயற்சி பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டை கொடுங்க. உங்களை எத்தனையோ பேர் கேவலமாக பேசியிருக்கலாம். உங்களால் முடியுமா, இவனெல்லாம் அவ்வளோ வருஷமாக இவ்வளோ வருஷமாக படிக்கிறான், எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சு சுற்றிக்கிறேன், இங்கேயும் போகிறதில்ல, அது மாதிரி நிறைய உங்களை பேசியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டிய தருணம் இதுதான். இந்த இருக்கிற 4 டேஸ் நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு உங்களால் ஹோப் கொடுத்து படிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹோப் கொடுத்து படிங்க. இந்த ஒரு 4 நாள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. 1 வீக் ஆட்டம் உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுங்கள். அங்கேங்கன்னு போகிறதே எல்லாத்தையுமே ஜாலியாக சுற்றுங்க. அதுக்கப்புறம் கூட படிச்சுக்கலாம். இந்த 1 வீக்கு நீங்கள் படிப்புக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்க. அங்கேங்கன்னு போகணும், கோட் மூவி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடாதீங்க. இது இந்த 1 வீக் எக்ஸாம் எழுதிட்டு கூட அப்புறம் கூட போகலாம். நீங்கள் இந்த 1 வீக் கூட இல்லை, 4 டேஸ் தான் இருக்குது. அந்த 4 டேஸ் படிப்புக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்க. சித்தி வீட்டுக்கு போகலாம், பெரியம்மா வீட்டுக்கு போகலாம், அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த 1 வீக் நல்லா படிக்கிறதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2 கிளியர் பண்ணி போஸ்டிங் போயிட்டு நம்ம அங்கெல்லாம் போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ போனால் எந்த மரியாதையும் கிடைக்காது. இவனை என்ன எப்போ பார்த்தாலும் எப்போ போனாலும் புக்கை தூக்கிட்டே சுற்றிக்கிற, இவனை எங்கே வேலைக்கு போகிறா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சிறப்பு பதிலடி கொடுக்குறேன். இந்த 1 வீக் தான் நீங்கள் நீட்டாக வந்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துட்டு கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு இன்னொரு டைம் போகும்போது நல்லா கெத்தாக பொசிஷனில் போகலாம். அதுக்கு இந்த படிப்பு இந்த 1 வீக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. இந்த 1 வீக் நல்லா படிங்க. முயற்சியோ வெற்றியோ தோல்வியோ, எக்ஸாம் எழுதிட்டு வந்து கொஷின் கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் எந்த பயன் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு அதற்கான பயன் கண்டிப்பாக பயன் கிடைக்காம போயிடாது. நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் யார் வேணால் சாதனையாளர் ஆகலாம். அதனால் நீங்கள் முயற்சியும் பண்ணுங்க. பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போனால், மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் நம்ம சேனல் மூலிமா, ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், நம்ம சேனல் மூலிமா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு இனி வர அப்கமிங் டேஸில் இன்னும் பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நீட்டாக வீடியோவாக போட்டு டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸு, அது இல்லாமல் அது எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் போடுறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் ஜாலியாக எழுதிட்டு வாங்க, பார்க்கலாம் வெற்றியோ தோல்வியோ, ஆனால் நான் முயற்சி பண்ணிக்கிறோம். அதற்கான பயன் கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுப்பாரு. எக்ஸாம் சென்டர் கொஞ்சம் முன்னால் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. 8:30க்கு முன்னாலேயே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம 8:30க்குள்ளே போவோம். அது மாதிரி பிளான் பண்ணி போய்க்கிங்க. பிளாக் லிட் ஒன்று கொண்டு வைக்கிங்க, வாட்டர் பாட்டில் ஒன்று, ஃபோட்டோ கொண்டு போகணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் ஃபோட்டோ கொண்டு போக சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ உங்களோட ஃபேஸோட ஃபோட்டோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கேட்பாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அப்கமிங்
இருக்கிற ஃபோட்டோ தான் அப்லோடு பண்ணியிருப்பீங்க. அதனால் தேவையில்லை, எதுக்கோ கொண்டு போய்க்கிங்க. கர்ச்சீப் ஒன்று கொண்டு போய்க்கிங்க. ஏன்னா லெஃப்ட் கம்பி இம்ப்ரெஷன் வச்சோடனே ஓஎம்ஆர் சீட்டில் வச்சிடாதீங்க. அந்த கர்ச்சீப்பில் தொடச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க அங்கேயே கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்கோ கொண்டு போய்க்கிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க கொடுக்கலினா. நெக்ஸ்ட் அப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஓஎம்ஆர்க்கு எப்படி ஃபில் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலினா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு வந்து அப்போவே ஆன்சர் கீ செக் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மனசு கொஞ்சம் ஃபீலிங் ஆன மாதிரி போயிடும். எவ்வளோ படித்தா எல்லாமே மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா எழுதிட்டு வந்தது தான். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறனால எந்த பயனும் இல்லை. உங்களுக்கே தெரியும் உங்களால் பாஸ் பண்ண முடியுமான்ட்டு. பாஸ் பண்ண முடிஞ்சால் அடுத்த மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்படி உங்களால் முடியலனா அடுத்தபட்சம் குரூப் 4 அப்கமிங்கில் இனி நெக்ஸ்ட் இயர் விட்டுருவாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ டிஎன்பிசி ரிசல்ட்லேருந்து எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதையும் நம்மளுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இயர் வந்துற சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எண்டிங் இப்போ குரூப் 4 நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் வருங்கிறாங்க. எல்லாம் ஜனவரிக்குள்ளே ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து கொஷின் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்டையும் நீட்டாக எடுத்து எந்த அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி மெமரி பண்ணுற மாதிரி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்போம். இனிமேல் கொடுப்போம்னு சொல்லி நம்பிக்கையோட தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.